வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு, தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சரி, குரு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி ஆண்டு கிரகங்கள் குரு 9இல், ராகு 8இல், கேது 2இல், சனி 7இல் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது முதலே நம்ம பார்த்தோம். இதில் ராகு பயிற்சி ஆகி அக்டோபர் 30ஆம் தேதி கடந்த 45 நாட்கள் 50 நாட்கள் ஆன பயிற்சியும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு கேஷ் ஃப்ளோ விஷயமாகவும் நிதி நிலைமைகளாகவும் சில சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. தனஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் 4லேருந்து 5 போகிறது மிகவும் சிறப்பு. அவர் அங்கே போய் ஒரு செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடு தான் சேர்றார். செவ்வாய் சிம்மராசியை அப்படி ஒன்றும் பாதிக்காது. குருவின் பார்வையிலே இருக்க போகிறார். அதே சமயத்தில் ஜனவரி 18ஆம் தேதி 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்கிற ஒரு யோகமான ஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வையில் வர்றது நல்லது. ஸோ பார்க்க போனால் எப்படின்னா ஜனவரி மாதத்தில் ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு குதூகலமாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு தருணங்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லணும். வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களாலும் சரி, சில பேஷனேட்டாக இறங்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமாக நாட்கள் கழிய போகிறது. குறிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய புதனும், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயும், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார். சூரியனே பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து தனுசு வீட்டில் இருக்கார். செவ்வாய் என்று சொல்லப்படுகிற அந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. அதாவது 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. நல்ல யோகம். ஸோ இடம் மூலமாகவும் அம்மா தாயார் மூலமாகவும் நல்ல ஒரு விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேரனால நல்ல ஒரு குதூகலமும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம புத்தி சுவாதீனமும் நம்மளுடைய திறமையும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிற மாதிரியும் எல்லாமே கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தசாபுக்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை உணர்வீர்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுங்கிற ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ முதல் பகுதி நம்ம நல்லா இருக்குங்க. ஜனவரி 14 மாதம் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டு மாறுது. கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்குது. சரராசிக்குள்ளே போயிருக்கிற ராசி அதிபதி கொஞ்சம் வெளிமாநிலம் வெளிநாடு போக நினைக்கிறவங்களா ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காத சில சப்ஜெக்ட்ஸு, கொஞ்சம் கஷ்டமான சில சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் மண்டை உடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. முதல் 15 நாட்கள் மிகவும் அருமையாக இருந்து நல்லா உத்வேகத்தோடு படித்து கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்த வரக்கூடிய 15 நாட்கள் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பெரிய சங்கடங்கள் இல்லை. 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் பரிவர்த்தனையானது ஒரு அருமையான யோகம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஓரளவுக்கு மிக்சடாக இருக்குது. முதல் 15 நாட்கள் மிகவும் அருமையாகவும் அடுத்த 17 நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்
காட்டுதுங்க. தன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கையில் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தாராளமாக செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு. பண வரவு நல்லா இருக்க போகிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய துலாம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் போய் குருவின் பார்வையில் பெறுறது நல்ல விஷயம். செவ்வாய் பார்த்திங்கன்னா அந்த புதன் சுக்கிரனோட தாக்கத்தில் சேர்க்கையில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இருக்க போகுது. அதே சமயத்தில் யோகங்களும் இருக்க போகிறது. ஸோ ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் வந்து 2024 சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டிரான்சிஷனரி டைமாக, ஒரு சுவாரஸ்யமான டைமாகவும், எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும், இல்லத்தரசிகளுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கும், கருத்து வேறுபாடுகளாக விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் உண்டு. சந்திராஷ்டம நாட்களாக பார்த்திங்கன்னா ஜனவரி 17, 18 சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது. ஸோ அந்த 17, 18 நாட்கள் சிம்மராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளோ ஒரு தூர பிரயாணங்களோ தவிர்ப்பது நல்லது. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.